ஹே கைஸ், இந்த ரிலே பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிலே ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவுடோரில் உள்ள கம்ப்ரஸர் வந்து கூலிங் தேவை ஆன் ஆகு, கூலிங் வந்துருச்சு ஆஃப் ஆகு, கூலிங் தேவை ஆன் ஆகு, கூலிங் வந்துருச்சு ஆஃப் ஆகு, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த ரிலே யூஸ் ஆகுது. இந்த ரிலே எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இதில் வந்து 2 பின் இருக்கா, ஒன்று வந்து வர சப்ளை டைரெக்டாக இந்த பின்னில் கொடுத்துருவோம், இன்னொரு பின் வழியாக அவுடோர் கம்ப்ரஸருக்கு சப்ளை போகும். அது எப்படி போகுதுன்னா, இதில் வந்து மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. ஒன்று சப்ளை இன்னு, ஒன்று கம்ப்ரஸர் அவுட்டு. இன்னும் 2 பாயிண்ட் என்னென்னா 28 வோல்ட்டு காயில் பாயிண்ட்டு. இங்கே இந்த காயில் வந்து 28 வோல்ட்டு டிசி வோல்ட்டில் வேலை செய்கிற பாயிண்ட்டு. இந்த வோல்ட்டுக்கு எப்போ காயிலுக்கு வந்து 28 வோல்ட்டு வருதோ அப்போ என்னென்னா அந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகி என்ன சப்ளை கொடுத்துருக்கீங்களோ அந்த சப்ளை வந்து அவுட்டோருக்கு கொடுக்கும். இதில் நம்ம வந்து நமக்கு 230 வோல்ட் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து அவுட் ஆகும். அவுட் ஆகும்போது NO வழியாக நமக்கு வெளியே போகும். இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து NO பாயிண்ட் வந்து NC ஆகும்போது அவுட்டோருக்கு வந்து நமக்கு சப்ளை கிடைக்கும். இது வந்து காமன் பாயிண்ட்டு. இது வந்து NO பாயிண்ட். NO பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, நார்மலாக இருக்கும்போது இது ஓப்பனில் இருக்கும், அவுட்டோருக்கு சப்ளை கொடுக்காது. சரியா, ரிமோட்டில் ஆன் பண்ணி எப்போ உங்களுக்கு கூலிங் தேவையோ அப்போ தான் அது க்ளோஸ் ஆகி அவுட்டோருக்கு சப்ளை கொடுக்கும். இப்போ நம்ம ஏன் இந்த ரிலேயை மாற்றிருக்கோன்னா, நார்மலாக NOவாக இருக்குது NCயாக மாறும்போது இந்த இடத்துல ஸ்பார்க் உருவாகும். ஸ்பார்க் உருவாகும் போது அதை அப்படியே பிடிச்சிக்கணும், அதை விடவே விடாது. அப்படி விடாமல் இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அவுட்டோர் வந்து ரிமோட்டில் அமர்த்தினாலும் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா, நீங்கள் மெயின் பிரேக்கரை அமர்த்துற வரைக்கும் ஏசி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா ஏசி ஆன் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைனா அந்த ரிலே தான் பிரச்சனையாக இருக்கும். ரிலேயை மாற்றிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து